அவசரப்படாமல் அமைதியாக யோசிச்சிருந்தா நீங்களும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், என் நண்பன் வீராவும் உயிரோட இருந்திருப்பான். ஏய் தேவையில்லாமல் பேசாத, போயிடு ஒழுங்கா. ஏய் என்னடா வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் போயிடுன்னு விரட்டுற. என்ன வெளியே போக சொல்ல நீ யார்ற? இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க. இது என் ஃப்ரெண்டோட வீடு. இந்த குடும்பத்தில் எனக்கு தான் உரிமை அதிகம், பொறுப்பும் அதிகம். இந்த குடும்பத்துக்கு உனக்கு என்னடா சம்மந்தம்? டேய் யாரா நீ? அத உனக்கு சொல்ல தேவையில்லை. அத கேக்குற உரிமையும் உனக்கு இல்ல. சூப்பர். உங்க அக்கா இவனுக்காக நான் தான் கொலை பண்ணணும் சரண்டர் ஆகி ஜெயில இருக்கா. அடியே உங்க அக்கா ஜெயிலுக்கு போன கேப்ல நீ இவனுக்கு சரண்டர் ஆயிட்டியா? ஏய் ஓவரா பேசாத, போயிடு இங்க இருந்து. ஏய் ஓவரா பேசினா என்னடா பண்ணுவ? ஏய் கொலை கூட செய்ய வேண்டானா? கொலை கூட செய்வேன். ஏய் கண்மணிக்காக என் ஃப்ரெண்டை கொன்ன, இப்ப இவளுக்காக என்ன கொல்ல போறியா? கொல்றா, தொடரா, தொட்டு பாடுறா. ஏய் ஏய் என்னையே அடிச்சியா? உன்னை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்டா. என் ஃப்ரெண்டோட குடும்பத்தை பணத்தால ஏமாத்தி கெடுக்கிறேன்னு நியாயம் கேட்டா என்னையே அடிக்க வரியா? ஐயோ அந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அந்த குலகார அடிக்கிறானே யாராவது வாங்க ஐயா அடிக்கிறானே. அக்கம் பக்கத்துல யாருக்கு தூங்க வேணாமா? வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா இந்த வீட்டு பொம்பளைக்காக தினமும் 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் எங்க நிம்மதியை கெடுக்குறீங்க? எங்க தூக்கமே போச்சியா? ஹலோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பானவன் கிடையாது. இவன் தான் குடிச்சிட்டு வந்து இங்க கலாடா பண்றான். யோ நீ என்ன யோகிய மாதிரி பேசுற? இவங்க அக்கா கண்மணி கூட நேத்து வரைக்கும் கூத்தடிச்ச. அம்மா தப்பான வார்த்தைலாம் யூஸ் பண்ணாதீங்க. என்னையா செய்யறது பூரா தப்பு, சொன்னா மட்டும் கோவம் வருதோ? என்னதான் பாக்குறேன் நீங்க அடிக்கிற லூட்டிய. கார்ல வர்றது என்ன, கார்ல போறது என்ன? கேளுங்க நல்லா கேளுங்க. ஏய் நீ வாய் மூடுறா. ஏய் அக்கா ஜெயிலுக்கு போன உடனே இதோ நிக்கிறாளே, இவளோட தினைக்கும் ராத்திரி ஆனா போதும் நாள் தவறாம வந்துடுற. ஆமாங்க, நான் எங்க இடத்துக்கு என்ன கொலை பண்ணுவேன்னு அடிக்கிறாங்க. இத பாருங்கய்யா, நீங்க அடிச்சுக்கங்க வெட்டிக்கங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. உங்க சண்டையே வேற எங்காவது வச்சுக்கோங்க. இது குடும்பம் நடத்துற இடம். எல்லார் வீட்லயும் கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்காங்க. இப்படி ஆளாளுக்கு வர்றதும் போறது மாதிரிதா பாக்குறவங்க இதை ஏறவே தப்பா நடிச்சிருவாங்க. ஐயா இந்த பாருமா, இனிமே உனக்கு வந்து தகராறு பண்ணானுங்க, உங்க வீட்டுல விபச்சாரம் நடக்குதுன்னு சொல்லி இந்த ஏரியாவில் உள்ள எல்லாரையும் கூட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். ஆமா அப்படி பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒண்ணு எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். நீங்க முதல்ல போங்க. ஏங்க நீங்க வாங்க, இனிமே உங்க சண்டை போடட்டும், அப்புறம் பேசிக்கலாம். வாங்க போங்க. ஏய் இப்ப நீ போகல போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். என்ன பத்தி தெரியாம தகராறு பண்ணிட்டு இருக்க, உள்ள தூக்கி போட்டா அப்புறம் நீ வெளியிலே வர முடியாது. ஏய் போலீஸ்னா பயந்துருமா? இனிமே நீங்க வரக்கூடாது. இப்ப போயிட்டு நான் நாளைக்கு வரேன்டா. நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு. என்ன வரேன்டா, வந்து வச்சுக்கிறேன். லீலா லீலா நீ அழாத. மத்தவங்க பேசுறாங்கன்னு நீ ஃபீல் பண்ணாத. நீ போய் படு. போமா லீலா ப்ளீஸ் போ. பூஜாவையும் பிரியாவையும் ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக தேவி கழுத்தில் தாலி கட்டிட்டேன். இப்போ இவளை எப்படி சமாளிக்கிறது? சே, தேவிக்கு எனக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்தாதான் பிரியாவை ரிலீஸ் பண்ணுவேன்னு ஆதி சொல்லிட்டான். நடக்காத ஒன்று நடந்ததா சொன்னதா ஆதிக்கிட்ட இருந்து பிரியாவை காப்பாற்ற முடியும்.
ஏன் நிற்கிறேன்? பால் சொம்பு அப்படி வச்சுட்டு உட்காரு. ஐயோ, என்ன பண்ணுற? இதெல்லாம் வேண்டாம். புருஷன் காலில் விழுந்து கும்பிடணும்னு எங்க அம்மா சொன்னாங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி, பால் சாப்பிட்றீங்களா? எனக்கு வேண்டாம். பால் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை. உனக்கு வேணா நீ சாப்பிடு. இல்ல, எனக்கும் பழக்கம் கிடையாது. ஏன் நிற்கிறேன்? உட்காரு. பரவாயில்லைங்க. நான் ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பாக நினைக்கிற மாதிரி எதையும் கேட்டுறத. தாலி கட்டும்போது என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க நடந்துக்கிறத பார்த்தா உங்க அம்மாவோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் என் கழுத்துல தாலி கட்டின மாதிரி தோணுது. சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிறத தயங்காம சொல்லுங்க. உண்மையை சொன்னா கோவப்பட மாட்டியே? உங்களை நம்பி நான் என் கழுத்தை நீட்டிட்டேன். சந்தோஷமோ சங்கடமோ ரெண்டையும் ஏத்துக்க நான் தயாராயிட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. உன்னை எனக்கு பிடிக்கல. எதுக்காக என்ன பிடிக்கல சொல்லுங்க. நான் என் மாமா பொண்ணு பூஜாவை காதலிச்சேன். அவளே மேரேஜ் பண்ணிருக்க வேண்டியதானே? பண்ணியிருக்கலாம். அப்படி நடக்க எனக்கே தெரியாம இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்போ உங்க அம்மாவோட விருப்பத்தை நிறைவேற்றதுக்காக தான் என் கழுத்துல தாலி கட்டினீங்களா? இல்லை, எங்கள் அம்மா விருப்பத்தை நிறைவேற்றல. எங்கள் மாமா பொண்ணு பூஜாவையும் என் தங்கச்சி உயிரையும் காப்பாற்ற தான். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம், நான் உன் கழுத்தில் தாலி கட்டுங்கிறதுக்காக என் எதிரியை வச்சு என் மாமா பொண்ணு பூஜாவை கடத்தி பிளாக்மெயில் பண்ணாங்க. அது சரி, உங்க தங்கச்சிய எதுக்காக கடத்தினாங்க? என் எதிரியும் பூஜாவை காதலிக்கிறான். பூஜா 2 பேர்ல யாரை காதலிக்கிறாங்க? இல்லை, அவள் யாரையும் காதலிக்கல. நானும் அவனும் பூஜா ஒரு தலையாக தான் காதலிக்கிறோம். எனக்கு கல்யாணம் ஆயிட்டா அவன் ரூட் கிளியர் ஆயிரும்னு நினச்சி என் தங்கச்சியையும் கடத்தி வச்சிருக்கான். இப்போ பூஜாவையும் உங்க தங்கச்சியும் விட்டுட்டாங்களா? பூஜாவை ரிலீஸ் பண்ணிட்டான். ஆனால் நம்ம 2 பேத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா பிரியாவை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டான். நிச்சயமா நடக்காது. என்ன பிடிக்கலன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. உங்க சுயநலத்துக்காக என் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்க. தேவி, நான் சுயநலவாதி இல்லை. சூழ்ச்சி பண்ணி என்னை இந்த மாதிரி கெட்டில் மாட்டி விட்டுட்டாங்க. இல்ல, நீங்க தான் என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. ப்ளீஸ் தேவி, கத்தாத. கீழே அம்மா பாட்டி காதில் விழுந்துற போகுது. எதுவாக இருந்தாலும் அமைதியாக பேசி முடிவு பண்ணிக்கலாம். இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சே. இவன் அதுக்கு என்ன நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறான்? ஹலோ. என்னடா சாந்தி முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? டேய், சே, உனக்கு மேனஸ் இல்லை? என்ன நேரத்துக்கு ஃபோன் பண்ணி எதை கேட்கறதுன்னு இல்லை? ஏண்டா டேய், என்னடா வாய் ரொம்ப நீளுது? இந்த ஆதிக்கு நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. எல்லாமே எனக்கு ஒன்று தான். ஆமா, எதுக்கு நீ தனியாக படுத்திருக்க? நான் தனியாக படுக்கலையே. இப்போ எதுக்கு வளர்ற? நீ எங்கே படுத்திருக்க, தேவி எங்கே படுத்திருக்கான்னு ஆல் டீட்டெயில்ஸ் ஆயினோம். என்னடா
ஷாக் ஆகி உன் பெட்ரூமில் நான் எங்கேயாவது கேமரா வச்சுருப்பேன்னு பயப்படுறியா? தம்பி வினோத், நீ விருப்பம் இல்லாமல் தேவி கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன்னு தெரிஞ்ச எனக்கு உடனே சமாதானம் ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. இல்லை அதே நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். டாய், ஃபர்ஸ்ட் நைட்டில் பொண்டாட்டி கூட இருக்கிறவன் ஃபோன் அடித்தா எடுப்பானடா? இல்லை அவனால் எடுக்கத்தான் முடியுமா? இப்போ புரியுதா அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு நான் சொன்னது? ஏன்டா அடிக்கடி ஷாக் ஆகுற? இந்த ஆதி கெஸ் பண்ணா மிஸ்ஸே ஆகாதுடா. இங்கே பார், இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. இப்போ உனக்கு தேவி கூட ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலைன்னு வையி, நாளைக்கு உன் தங்கச்சி பிரியா கூட நான் ஃபர்ஸ்ட் டே கொண்டாடிடுவேன். இல்லை நீ சொன்னபடியே கேட்குறேண்ணா, ப்ளீஸ் அவளை எதுவும் பண்ணிடாத. புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச நீ சீக்கிரமாவே தாய்மாமன் ஆயிடுவ. என்ன பிடிக்கலன்னு இப்பதானே சொன்னீங்க, அதுக்குள்ள என்ன உங்களுக்கு பிடிச்சிருச்சா? இல்லை என்னால் உன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு தான். என் மேல உள்ள அக்கறை இல்ல, இது உங்க தங்கச்சி மேல இருக்கிற பாசம். உங்களை சுயநலக்காரர்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நீங்க நடந்துக்கிறதுக்கு பேர் என்ன? பொதுநலமா? நான் ஒன்னும் தூங்கல. எப்படி எனக்கு தூக்கம் வரும்? என் தூக்கத்தை தான் கெடுத்துட்டீங்களே. நீங்க போன்ல பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, சரி நான் ஒதுங்கிக்கிறேன். என்ன பிடிச்சிருக்குன்னு நடிப்பீங்க, அது சரி நான் ஏத்துக்கணுமா? என்ன மீறி இனிமே உங்க கை என் மேல பட்டுச்சு, அப்புறம் நடக்கிறதே வேற. மரியாதையா போயிடுங்க. என்ன வாசுகி, மணி 12 இன்னும் தூங்காம இருக்க? தூக்கமே வரமாட்டேங்குது அத்தை. வாசுகி, விடிஞ்சா பிரியா வந்துட போறா. என்ன பண்றது? ஆதியை நம்பி நம்ம மோசம் போயிட்டோம். இல்ல அத்தை, பிரியா இல்லாம வீடே கலழ்ந்திருக்கு. என் மகன் எப்படி இருக்காளோ, சாப்பிட்டாளா தூங்கினாளா எதையுமே தெரிஞ்சுக்க முடியலையா அத்தை. வாசுகி, ஆதிக்கு போன் பண்ணு. பிரியா கிட்ட போன்ல பேசணும்னு சொல்லு, கண்டிப்பா பேச வைப்பான். போன் பண்ணு பண்ணு. இந்த நேரத்தில் இந்த பொம்பளை ஃபோன் பண்றாரு. போனை கூட எடுக்க மாட்டேங்கிறா அத்தை. தண்ணி கிண்ணி போட்டுட்டு படுத்துட்டானா என்னவோ, படுபாவி பையன். ஆதி, போனை எடு ஆதி. ஹலோ ஆதி, நான் வாசுகி பேசுறேன். ஆதி, நீ எங்க?
தூங்கிட்டியோன்னு பயந்தே போயிட்டேன். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பார்த்து பேசுறீங்க? வினோத் ஏதாவது பிரச்சனை பண்றானா? பிரச்சனை எல்லாமே எனக்கு தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆதி, நான் பிரியா கிட்ட பேசணும். என் மகளை பார்க்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததே இல்ல. காலையில இருந்து அவளை பார்க்காம நான் தவிச்சு போயிட்டேன் ஆதி. ப்ளீஸ் ஆதி, கொஞ்சம் அவகிட்ட போன கூட. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா உங்க பொண்ணு பிரியாவை நான் வேற ஒரு இடத்துல பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். சொன்னா கேளுங்க. நான் இப்ப வேற இடத்துல இருக்கிறேன். அதனால நீங்க இப்ப பிரியாட்ட பேச முடியாது. ஆதி, அதெல்லாம் சரி. நான் உங்ககிட்ட கேட்டதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆதி, நான் எப்படி மறப்பேன்? மறக்கிற நிலையில நான் இருக்கேன். ஞாபகம் இருந்தா சரி. ஏன்னா இது உங்க மகளோட உயிர் பிரச்சனை. ஆதி, எவ்வளவு பணம் வேணும்? இன்னும் நான் யோசிக்கல. நான் யோசிச்சு சொல்றேன். ஆதி, என் மக கிட்ட பேசுறதுக்கு வேற வழியே இல்லையா? என்ன மேடம், விடிஞ்சா பாத்துட்டு போறீங்க. இப்ப எதுக்காக அவசரப்படுறீங்க? ஆதி, பிரியா சாப்பிட்டாளா? பிரியாணி சாப்பிட்டா. என் மக இருக்கிற இடத்துல கொசுவெல்லாம் எதுவும் இருக்காது இல்ல? கொசு கடிச்சு அவளுக்கு ரொம்ப அலர்ஜி ஆயிடும். ஏங்க ஏன் இப்படி கேக்குறீங்க? உங்க மக பிரியாவை நான் சாதாரண இடத்துல வச்சிருக்கேன். ஏசி ரூம்ல வச்சிருக்கேங்க. சரி, என்ன என் மக கிட்ட பேச முடியலையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியா தூங்குங்க. இப்போ எனக்கு தூக்கமா வருது. குட் நைட். அவகிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டாத்த. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். என்னதான் முடிவா சொல்றான் அவன்? அதை கேட்காதீங்க அத்தை. எவ்வளவு லொல்லா பேசுறான் தெரியுமா? என் மகளுக்காக தான் அவன் பேசினது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். இருக்கட்டும், அந்த ஆதிக்கு வட்டியை முதலமா அந்த பூஜாவை வச்ச பழி வாங்குறேன். பொறுத்துக்க, முதல்ல பிரியா வந்து சேரட்டும். வினோத் கல்யாணத்தை பிரியா தடுத்துருவாளேன்னு அவளை மிரட்டி வைக்க, நான் பெத்த மகளே நீ இல்ல, உன்னை பெத்தவங்க வேற, உன்னை பெத்தவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா வினோத் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவன்கிட்ட நீ எதையுமே சொல்லக்கூடாதுன்னு, நான் பெத்த மகளையே என் அம்மானு கூப்பிடக்கூடாதுன்னு என் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவகிட்ட சொல்லிட்டேன். பாவம், என் மக எவ்வளவு துடியா துடிச்சு போயிட்டா. வினோத் கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் தாண்டி உன்னை பெத்தவன், என்ன மன்னிச்சுன்னு அவகிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அத்தை. நான் நினைச்சதே நடக்காம போயிடுச்சு. எதுக்கு வாசுகி அழுவுற? பிரியா வந்துருவா. உண்மையை சொன்னா அவ எல்லாத்தையும் மறந்து உன்னை வந்து சந்தோஷமா கட்டி அணைச்சுக்குவா. பாத்துட்டே இருறேன். இல்ல, அவ இனிமே என்ன மன்னிக்கவே மாட்டா. வினோத் என்ன தப்பா நினைக்கிற மாதிரி பிரியாவும் நான் தான் கடத்தினேன்னு என் மேல கோபம் தான் படுவா. இல்ல வாசுகி, அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது. இதெல்லாம் ஆதி பண்ண வேலைம்மா. எப்படி நம்மள சிக்கல்ல மாட்டி விட்டுட்டான் பாத்தியா? அத்தை, என் மகளுக்கு எதுவுமே ஆகாம அவ நல்லபடியா திரும்பி வந்தா அதுவே எனக்கு போதும். அவ என்ன மன்னிக்கலைன்னா கூட பரவாயில்ல அத்தை. என் ஆயுசுக்கும் என் மகளை நான் எனக்கு எதிர வச்சு பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு அதுவே போதும். இத பாரு, அழாத. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நல்லபடியா பிரியா வந்து சேர்ந்துருவா. வா, வந்து படுத்து தூங்கு. வா வா, வந்து தூங்கு.